11ஆம் வகுப்பு கணக்குப் பதிவில் இருப்பாய்வு தயாரித்தல். கணக்கியலின் பொன்னான விதிகள். ஆள்சார் கணக்கு. பெறுபவரைப் பற்றுவை, தருபவரை வரவுவை. அதாவது நம்மிடம் கடனாக பெறுபவர் கடனாளி கணக்கு பற்றுப்பக்கம் இடம்பெறும். கடனீந்தோர் நமக்கு தருபவர் கணக்கு வரவு பக்கம் இடம்பெறும். சொத்து கணக்கு. உள்வரும் சொத்து கணக்கு பற்று, வெளிச்செல்லும் சொத்து கணக்கு வரவு. சொத்து வாங்கும் பொழுது பற்று வைக்கப்படும். எனவே சொத்துக்கள் அனைத்தும் பற்று இருப்பையே காட்டும். பெயரளவு கணக்கு. செலவுகள் நட்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவை. செலவுகள் நட்ட கணக்குகள் பற்றுப்பக்கம் பதியப்படுவதால் பற்றிருப்பை காட்டும். வருமானம் ஆதாய தொடர்புடைய கணக்குகள் வரவு பக்கம் பதியப்படுவதால் வரவு இருப்பை காட்டும். பேரேடு தயாரிக்கும் பொழுது பற்று இருப்பை காட்டக்கூடிய கணக்குகள். 1. சொத்து கணக்குகள். அனைத்து சொத்துக்களும் உள்ளுறவற்றை பற்று என பதியப்படுவதால் சொத்து கணக்கில் பற்றிருப்பையே காட்டும். செலவுகள் நட்டங்கள் தொடர்பான கணக்குகள். செலவுகளையும் நட்டங்களையும் பற்று என பதியப்படுவதால் செலவுகள் நட்டங்கள் தொடர்பான கணக்குகள் பற்று இருப்பையே காட்டும். கடனாளிகள் தொடர்பான கணக்குகள். கடனாளிகள் என்பவர் நம்மிடம் கடன் பெறுபவர். பெறுபவரை பற்றுவை என பதியப்படுவதால் கடனாளிகள் கணக்கு பற்று இருப்பையே காட்டும். 4வது எடுப்பு கணக்கு. எடுப்பு கணக்கு என்பது உரிமையாளர் சொந்த செலவுக்கு எடுப்பதை குறிக்கும். அதாவது உரிமையாளர் பெறுபவர். எனவே பெறுபவரை பற்றுவை என பதியப்படுவதால் எடுப்பு கணக்கு பற்று இருப்பை காட்டும். அடுத்து கொள்முதல் கணக்கு. கொள்முதல் செலவாக கருதப்பட்டாலும் சரி, சரக்கு உள்வருவதாக கருதப்பட்டாலும் சரி, உள்ளுறவற்றை பற்றுவை அல்லது செலவுகள் நட்டங்களை பற்றுவை என்ற விதிப்படி பதியப்படுவதால் பற்று இருப்பையே காட்டும். விற்பனை திருப்பம் என்பது நாம் விற்ற சரக்குகள் நமக்கு திரும்பி உள்வருகின்றன. எனவே உள்ளுறவற்றை பற்று என்ற விதிப்படி பதிவு செய்யப்படுவதால் விற்பனை திருப்ப கணக்கு பற்று இருப்பையே காட்டும். பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு என்பது நாம் பணத்திற்கு பதிலாக பெறக்கூடியது. எனவே அது சொத்தாக கருதப்படுவதால் உள்ளுறவற்றை பற்று என்ற விதிப்படி பதிவு செய்யப்படுகிறது. எனவே பற்று இருப்பையே காட்டும். சரக்கு இருப்பு ஒரு சொத்து. எனவே பற்று இருப்பையே காட்டும். வரவு இருப்பு காட்டக்கூடிய கணக்குகள். அதாவது பொறுப்புகள் தொடர்பான கணக்குகள். பொறுப்புகள் என்பது வியாபார நிறுவனம் பிறருக்கு திருப்பி செலுத்த வேண்டிய கடன்களை குறிக்கும். அதாவது நாம் பிறரிடம் பெற்ற கடன்களை குறிக்கும். எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி பதிவு செய்யப்படுவதால் வரவு இருப்பையே காட்டும். முதல் உரிமையாளர் வியாபாரத்திற்கு தருகிறார். எனவே தருபவரை வரவு என்ற விதிப்படி பதிவு செய்வதால் வரவு இருப்பையே காட்டும். வருமானங்கள் ஆதாயங்களை வரவு என்ற விதிப்படி பதிவு செய்யப்படுவதால் அது தொடர்பான கணக்கில் வரவு இருப்பையே காட்டும். கடனீந்தோர் என்பவர் நமக்கு வியாபாரத்திற்கு தருபவர். எனவே தருபவரை வரவு என்று பதிவு செய்யப்படுவதால் கடனீந்தோர் கணக்கு வரவு இருப்பையே காட்டும். அடுத்து விற்பனை. சரக்குகள் வெளிச்செல்வதாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வருமானமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, வரவு பக்கமே பதியப்படுவதால் வரவு இருப்பை காட்டும். வெளித்திருப்பம் அல்லது கொள்முதல் திருப்பம். நாம் கொள்முதல் செய்த சரக்குகள் திருப்பி வெளியே அனுப்பப்படுகின்றன. எனவே வெளிச்செல்வனற்றை வரவு என்ற விதிப்படி பதிவு செய்யப்படுவதால் இது வரவு இருப்பையே காட்டும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு என்பது ஒரு பொறுப்பு. எனவே அது வரவு இருப்பையே காட்டும். பின்வரும் இருப்பாய்வினை சரி செய்யவும். தொடக்க சரக்கு இருப்பு பற்று, சம்பளம் பற்று, கடனீந்தோர் வரவு பக்கம் பதிய வேண்டியது பற்று பக்கம் தவறாக பதியப்பட்டுள்ளது. வங்கி பற்று இருப்பு, உள்ளேற்றி செலவு பற்று இருப்பு, பெற்ற வாடகை வரவு பக்கம் பதிய வேண்டியது பற்று பக்கம் தவறாக பதியப்பட்டுள்ளது. அளித்த தள்ளுபடி, கொள்முதல் பற்று இருப்புகள். செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு வரவு பக்கம் பதியப்பட வேண்டியது தவறாக பற்று பக்கம் பதியப்பட்டுள்ளது. கடனாளிகள் வெளித்தூக்கு கூலி பற்று பக்கம் பதியப்பட வேண்டியது முதல் சரியாக பதியப்பட்டுள்ளது. உள்திருப்பம் பற்று பக்கம் பதியப்பட வேண்டியது பெற்ற தள்ளுபடி வரவு. வியாபார செலவுகள் பற்று பக்கம் பதியப்பட வேண்டியது. விற்பனை வரவு. கட்டடம் பற்று பக்கம் பதியப்பட வேண்டியது. சரி செய்யப்பட்ட இருப்பாய்வு. பற்று இருப்புகள், தொடக்க சரக்கிருப்பு, சம்பளம், வங்கி, உள்ஏற்றிச்சல் செலவு, அளித்த தள்ளுபடி, கொள்முதல், கடனாளிகள், வெளித்தூக்கு கூலி, உள்திருப்பம், வியாபார செலவுகள், கட்டடம். வரவு இருப்புகள். கடனீந்தோர், பெற்ற வாடகை, செலுத்திற்குரிய மாற்றுச்சீட்டு, முதல், பெற்ற தள்ளுபடி, விற்பனை. மொத்த தொகை 7,44,000. மேரி என்பவர் ஒரு துணிக்கடை நடத்தி வருகிறார். அவர் தன்னுடைய பேரீட்டு இருப்புகளிலிருந்து இருப்பாய்வு ஒன்றை தயாரித்துள்ளார். அந்த இருப்பாய்வு சமன்படவில்லை. அவர் அதனை சரியாக தயாரித்துள்ளார் என்பதை சரிபார்க்க உங்கள் உதவியை நாடுகிறார். முதல்
வரவிருப்பு ஆனால் பற்றுப்பக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெற்ற தள்ளுபடி வரவு சரியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாடகை செலுத்தியது செலவு பற்றுப்பக்கம் பதியப்பட வேண்டும். சம்பளம் கொடுத்தது பற்றுப்பக்கம். துணிகள் வாங்கியது பற்றுப்பக்கம் பதிய வேண்டியது. வரவு பக்கம் பதியப்பட்டுள்ளது. துணிகள் விற்றது வரவு பக்கம் சரியாக பதியப்பட்டுள்ளது. விற்பனையாளருக்கு கழிவு கொடுத்தது செலவு பற்றுப்பக்கம் பதியப்பட வேண்டியது. போக்குவரத்து செலவுகள் பற்றுப்பக்கம் சரியாக பதியப்பட்டுள்ளது. கையிருப்பு ரொக்கம் சரியாக பதியப்பட்டுள்ளது. சரி செய்யப்பட்ட இருப்பாய்வு பற்று இருப்புகள் வாடகை செலுத்தியது சம்பளம் கொடுத்தது துணிகள் வாங்கியது விற்பனையாளர் கழிவு போக்குவரத்து செலவுகள் கையிருப்பு ரொக்கம். வரவிருப்புகள் முதல் பெற்ற தள்ளுபடி துணிகள் விற்றது மொத்தம் 83,000. இருப்பாய்வு சமன்பட்டு விட்டது. சரி செய்யப்பட்டு விட்டது. வாழ்க வளமுடன்.